போன வருஷம் போன ஆண்டு ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு நம்மட மனசுக்குள்ள ஒரு போராட்டம் என்ற மனசுக்குள்ள இறை இருக்கா இல்லையா அப்படியான்னு என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னாலும் நாங்கள் பிள்ளைகளுக்கு ஊரை காட்டணும், ஊர் திரும்புதல் அல்லது அவைகளுக்கு ஒரு இந்த மேற்குலக பிடிக்காம தாங்களா அங்கே போகிறதுக்கான சூழல் எப்படி ஏற்படுத்தலாம், அல்லது ஊரை வடிவாக விளங்கப்படுத்துறது, அந்த மண், அந்த கோயில், அந்த இறை, அந்த சூழல், அந்த சுற்றாடல், இதுகளையெல்லாம் அப்படி அவைகளுக்கு காட்டுறது, நாங்கள் வாழ்ந்த அந்த தடங்கள் அதுகளை எல்லாத்தையும் போனாங்க. போகும்போது ஒரு நாள் நல்லூர் கட்டாயம் காட்டணும்னு சொல்லி போட்டு அதுவரையும் பிள்ளைகள இங்கே நாங்களே இந்த கோயிலுக்கும் போக விடவும் இல்லை, நாங்களும் போகிறதில்லை. அது இங்கே கேடாவில் கோயில் ஒரு வியாபார பொருளாகவும் ஒரு கேலியாகவும் இருக்கிறபடியாக அதை நாங்கள் இல்லை. அவையில் வயசுக்கு வந்த பிறகு அது 18 வயதுக்கு மேஜர் ஆகிறேன்னு சொல்கிறோம். அதுக்கு பிறகு அவையில் தங்களுடைய இறையவோ அல்லது இது சமயத்தையோ தேர்ந்தெடுக்கலாம் என்று நாங்கள் அப்படி ஒரு நானும் துணைவியாரும் அப்படி ஒரு விட்டுட்டோம். அப்போ இங்கே கூட்டின்னு போகிறீங்களா, அப்போ அங்கே எல்லாத்தையும் காட்டணும் நம்ம எங்கட தடங்களை போட்டு போனால் நல்லூருக்கு போனாங்க. நல்லூருக்கு போக நல்லூர் பூட்டிக்கிறாங்க. சரி அடுத்த முறை போவோம்னு சொன்னோம். அவையில் ஏதோ நேரம் சொல்லிக்கணும். திரும்ப போவோம் பூட்டிக்கிறாங்க. அப்போ நான் பொடியலுக்கு சொன்னேன், முருகன் பூட்டி கொண்டிருக்கான், அடுத்த முறை கட்டாயம் போகிறான்னு போட்டு அடுத்த முறை பார்த்து போனோம். போக நேரத்தை பார்த்து போக அங்கே சொல்லிச்சுன்னா மேலே சேட்டை இல்லாமல் கலசானோட வர்றையில் வேட்டி கட்டி கொண்டு வாங்கணுன்னா வேட்டி அந்த நேரம் வாங்கில காலையில் கடையெல்லாம் பூட்டி கிடக்கு. இப்போ பார்த்தா ஒரு ஐயா, தம்பி இந்தாடாப்பா 2 வேட்டி கிடக்கு அந்த. அப்போ அங்கே காவலுக்கு நிற்கிற ஐயா அன்னைக்கு அந்த சைக்கிள் பார்க்குறது. பிறகு சரின்னு போட்டு அங்கே உள்ளுக்குள்ளே கட்டி எல்லாம் கொடுத்து அவருக்கு காசை கொடுத்து போட்டு உள்ளுக்கு போயிட்டு வந்தோன்னே வெளியில் வந்தோன்னே நானும் சின்னமானும் ஒரு பக்கம் பயம் துணைவியர் அங்கே போயிட்டேன். அப்போ ஒரு ஆள் சொன்னார், ஒரு நல்ல தாடி வளர்த்து ஒரு சாமியார் மாதிரி ஒரு தோற்றம், ஒரு பழுத்த பழம், சைவ பழம் மாதிரி இருந்தது. அவர் சொன்னார், அங்கே வரட்டாம் என்று சொல்லி அந்த தேர்முட்டி காட்டினார். அப்போ நான் நினச்சேன் அங்கே துணைவியர் அங்கே நீங்கள் ஏதோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே போனோம். அங்கே போனால் ஜோர் சுவாமிகளுடைய அந்த சின்ன அந்த மடத்துக்கு போனோம். போனோடனே அவர் சொன்னார், பின்ன அவர் அங்கே இன்னொருவர் நின்று சொன்னார், வாங்க வாங்கன்னு சொன்னார். அப்போ இந்த எங்களை அங்கே விரட்டாமன்னு சொன்னவர் இருக்கிறாரோ அவர் இதில் பார்த்துட்டு என்னோடையும் மகனோடையும் கதைக்கிறார். அதுதானே, அவருக்கு எனக்கு என்ன முன்பின் தெரியாது, நான் யாருன்னு தெரியாது, அவருக்கு என்ன யாருன்னு எனக்கு ஒரு இதுவும் இல்லை. அப்போ அவர் எனக்கு சொன்னார், நாமத்தில் முருகனை ஏந்திர நீ நாவில் ஏந்திரா இல்லை வேந்தா என்று சொல்கிறார். அப்போ நான் தேய்ச்சி போனேன், இந்த ஆளுக்கு என் பேர் என்னென்று தெரியுதுண்டு, எனக்கு பேர் திருமுருக வேந்தன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருண்டா, உண்ட பேரில் முருகன் இருக்குது, ஆனால் நாக்கில் நீ முருகனை, அதாவது முருகனை நம்புறா இல்லை, கடவுள் நம்பிக்கை உனக்கு இல்லை என்று சொல்கிறார். சொல்லிட்டு நான் உடனே யாரோ எங்கள்கிட்ட காசு பறிக்கிறதுக்கோ இல்லை சும்மா விளையாடுறாங்களா அப்படின்னு யோசி போட்டு நான் இருக்க டக்குண்டு என்ன நட்சத்திரத்தை சொல்கிறேன் தானே. அப்போ இதுகள் எல்லாம் எனக்கு நம்பிக்கை முந்தி இருக்கே இல்லை, இறை அப்படியான இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. அப்போ சயின்ஸ்லாம் கூட நம்பிக்கை, டார்வின் தியரி இதுகள் தான் நம்பிக்கை. அப்போ பிறகு இப்படி சொன்னோன்னே யாரோ என்ன இந்த சமூக வலைத்தளங்களில் என்ன நல்லா தெரிஞ்சார்கள் தேடி இப்படி தண்டி இருக்கணும்னாலும் என்ன நட்சத்திரம் தெரிகிற அளவுக்கு என்னை பற்றி கூட அப்படி விஷயங்கள்லாம் பழந்தமிழில் கதைக்கிறார். அப்போ நான் ஆடிப்போனேன். பிறகு ஜோர் சுவாமி உள்ளுக்கு வரட்டாம் வாங்கன்னு சொன்னேன். அங்கே போகிறோம் உள்ளுக்கு இந்த மகனுக்கு தீபம் எல்லாம் ஏற்றி கொடுத்து ஜோர் சுவாமிகளுக்கு அந்த சமாதிக்கெல்லாம் காட்டினம் விளங்கப்படுத்துகிறார். இது நாங்கள் இந்த சித்தர் பரம்பரையெல்லாம் விளங்கப்படுத்தி போட்டு சொல்கிறார், சாமி ஜோர் சுவாமி கேடாக்கு வர போகிறாரா, மண்ணை அள்ளி கொண்டு போங்கடா. அப்போ மகன் டக்கு மண்ணை அள்ளி கொண்டு வந்துட்டான் ஷாப்பிங் பேக்கில்.
அப்போ நான் எனக்குள்ள ஒரு இங்கே வந்த அப்புறம் ஒரு தேடல், அதாவது என்ன நடக்குது, யாரோ விளையாடுறாங்களா, அல்லது முருகன் தமிழ் கடவுள்ன்றபடியாக முருகனில் ஒரு சின்ன ஈடுபாடு இருக்குது. முருகனை பற்றி நாங்கள் விமர்சிக்கிறது குறைவு. அப்போ எனக்குள்ள ஒரு இது ஒன்று போய்கொண்டிருந்தது. அப்போ நான் இதை வெளிப்படையாக சொல்லலை, இப்போ தான் இதில் சொல்கிறேன், எல்லாருக்கும் எல்லாருக்குமா சொல்கிறேன். அப்போ இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய ஆக்கள் ராஜவண்ணையோட கேர்னல் ராஜவண்ணையோட இருந்த ஒரு அவைகளுக்கு இயற்கை சம்பந்தமாக நிறைய தெரியும். அப்போ அந்த தம்பியோட காய்க்கும்போது அவர் இயற்கை விவசாயம், இயற்கை அது சம்மந்தமாக எல்லாம் காய்க்கும்போது அவர் சொன்னார், ஒருக்கா இந்தியாவிலையும் வந்து தமிழ்நாட்டில் தலைவர் பிரபாரன் வந்து போய் எம்ஜிஆருக்கு சொல்லியிருக்கிறார், இந்த பயிற்சி முகாம்களில் இருக்கிற எங்களோட போராளிகளுக்கெல்லாம் வந்து வருத்தம் வருது, தொற்று நோய்கள் இப்படி இதுகளெல்லாம் வருது, மருந்து வாங்க வேணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர்கிட்ட உதவி கேட்டிருக்கிறார். அப்போ போகும்போது எம்ஜிஆர் சொன்னாராம், இது அவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிதானே. எம்ஜிஆர் சொன்னாராம், இது இந்த ஆங்கில மருத்துவம் இதுகளெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது, இந்த ஜானுண்ட மருத்துவரை போய் பாருங்கன்னு சொல்லி போட்டு சொல்கிறான். ஜானுவண்டா ஜானகி அவற்ற துணைவியாட்ட மருத்துவரை போய் பாருங்கன்னு சொல்லி. அப்போ அந்த துணைவியாட்ட மருத்துவர் யாருன்னு பார்த்தா நமசிவாய சித்திரன்னு சொல்லி சொல்கிறான். அவள் பூம்பொழிலோ அப்படி என்று ஒரு உடனே எனக்கு இதில் வரையில் அப்படி இந்த பூ சம்பந்தமான ஒரு கிராமத்தில் அவர் இருக்கிறார். இவ தேடி அவர் சொன்னோன்னே நமசிவாய சித்தர் யாருன்னு சொல்லி தேடி போயினோம். அங்கே போய் பார்த்தோன்னா அந்த சித்தருக்கு வேலோட பொன்னம்மான் வேறு ஆக்கள் எல்லாம் போராளிகள் எல்லாம் போனான்னு சொல்லி இவர் சொல்கிறார். யார் பேபி என்ன எல்லாம் போனாண்டு, பேபி என்னன்னா இளங்குமார் எல்லாம் போனாண்டதாம். அந்த சித்தருக்கு தலைவர் பிரபாரன் வாரன்னு சொல்லி ஏற்கனவே தெரியுமா. அந்த நேரம் தொலைபேசி இல்லாத என்ன செல்ஃபோனோ அப்படி ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் காலையில் எழும்பி போயிருக்கணும். அப்போ அவருக்கு ஆச்சரியமாக போயிட்டான் தலைவருக்கு. அப்போ தலைவர் கையில் பொன்னியின் செல்வன் புத்தகம் படித்து கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இந்த நமசிவாய சித்தர் சொன்னாராம் தலைவருக்கு, இந்த குப்பையெல்லாம் படிக்காத தூக்கி உண்மையான வரலாறு தஞ்சாவூரில் ஒரு ஆண்ட பேரை சொல்லி அவன்கிட்ட தான் இருக்குது, நீ தான் இந்த இப்படி என்ன ஏதோ நிறைய அதாவது வரலாற்றை அடுத்ததாக கடத்த போகிறேன்றதை முதலிலே சொன்னதாக இவர் எனக்கு சொன்னார் இந்த தம்பி, அப்போ இந்த போராளி. அப்போ எனக்கு இந்த சித்தர்கள் சம்மந்தமாக ஒரு ஈடுபாடு இருக்குது. நம்மளோட இருந்த செந்தமிழன் வந்து தம்பி, அவர் முழக்கத்தில் வேலை செய்தவர், எங்களோட வேலை செய்தவர் நிறைய ஊடகத்தில். அவர் இப்போ ஒரு இறை மறுப்பாளனாக தான் இருந்தவர் முந்தி. இப்போ இறை திருமந்திரம் ஆக்களுக்கு மருத்துவம் செய்கிறது ஒரு செம்மை வனமண்டெல்லாம் வச்சுருக்கேன். நான் இதில் படங்கள் போட்டு விட்றேன் பாருங்கள், மா செந்தமிழன் என்று தேடி பாருங்கள். அப்போ அவர் இப்போ சொல்லும்போது கன விஷயங்களை சொல்கிறார். அவருடைய ஆற்றல் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அப்போ அந்த ஆற்றலால் இறை என்றா என்ன, தமிழ் இறைமொழின்னு சொல்கிறேன். இறைவனை புகழ இல்லாத அது மாதிரி தமிழன்றது எங்கட தாயை வந்து நாங்கள் என்னென்னு புகழ்கிறது. அப்போ அப்படியான சில விஷயங்களை சொல்கிறார். அப்போ தமிழ் மொழியில் வந்து நாங்கள் தமிழ் மொழி கல்வி கற்றாலும், அதாவது தமிழ் வழியில் கல்வி கற்றாலும் தமிழ் அறிவியலில் கற்க போகணும். ஊழிக்காலம் அந்த அண்டப்பிரகண்டம் அதுகளெல்லாம் சம்மந்தமாக படிக்கிறார் சொல்கிறார். இப்போ அதை நான் உங்களுக்கு என்னத்துக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், நல்லப்போ செந்தமிழன் சொல்கிறேன், தமிழ் ஒரு இறைமொழி. அதில் கன விஷயங்களில் சொல்கிறார். தன்னை வந்து இந்த நூல்கள்னெல்லாம் நல்ல நூலெல்லாம் எழுதுகிறார். தமிழ் அறிவியல் சம்பந்தமாக இப்போ பூமியில் இப்போ கிடைக்க முடியாத இந்த அறிவியல் சம்பந்தமான பழைய நூல்கள் எல்லாம் வந்து இப்போ கணக்கு நூல்கள் எழுதுகிறார். அதை எப்படி எழுதுகிறாருன்னு சொல்லி சொன்னால், இறை கொடுக்குறார், அம்மையப்பன் கொடுக்குறாருன்னு சொல்லி சொல்கிறார். குறிப்புகளை தனக்கு அப்போ இருந்து எடுத்து அந்த நூல்கள் 15 to 18 நாட்களுக்குள்ள ஒவ்வொரு நூலையும் எழுதுகிறாருன்னு சொல்லி அது ஒரு வியக்க தக்க ஒரு நூல்கள் அன்புறவுகளை. அதனால் நாங்களும் இந்த இன்னர் இன்ஜினியரிங் என்று சொல்லுவினோம். மனத்துக்குள்ளே நடக்கிற அந்த விஷயங்களின் மாற்றங்கள் அதுகளை எப்படி உணர்றது, அல்லது எங்களை உணர்றது, நாங்கள் ஒரு நேர்வழி பாதையில் போகிறது, வெற்றி பாதையில் போகிறது, அப்படியான விஷயங்களை
நாங்கள் சிந்திக்கணும் என்று வேண்டேன். வாழ்தலினிது நாமார்க்கும் குடியெல்லும் நமனே அஞ்சோம்.